சரிம்மா. பாத்துடா, பாத்து தூக்கு. சகட்டவளுக நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாவள நல்லது வெள்ளத்தை தின்னு வாக்கலாம். இந்த மாதிரி போக்கிரி பைய குடும்பத்துல கல்யாணம் பண்ணதுனாலதான் புண்ணாக்கு தூக்கிக்கிட்டு திரியிறா மானங்கட்டவ. அர்க்கு அம்மா போயிட்டு வரேன்டா. சரிங்க மம்மி. மிஸ் யூ. மிஸ் யூடா கண்ணா. இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. புண்ணாக்கு பத்திரமா. சரிடா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் தானடி கொஞ்சம் சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான். இது எங்கிட்ட எந்த பெட்ல எந்த திசையில கிடக்குன்னு தெரியலையே. ஆவுனா இப்படி என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிக்கிறதுடி. இது கூட இதுதான் பெரிய ஏழ்ற. வயசானவங்களே அப்படிலாம் பேசாதல்ல. பாவம் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, இதுக்கு என்ன கஷ்டம்? அன்னைக்கு தானே ஒரு மூட்டை நிறைய பாதாம் பிஸ்தா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு வாங்கி கொடுத்தேன். நல்லா ஆத்தி குடிச்சிட்டு தெம்பா வீட்டுல உட்காந்து உடம்ப வளர்க்கலாம்ல. இங்க பாரு, குழந்தைகிட்ட போய் அண்ணன்கிட்ட கொத்து வாங்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கு. இது என்னதான் பண்ணி தொலைகிறதுனே தெரியல. சரி விடு, பாவம் அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ, வா போய் கண்டுபிடிக்கலாம். ஒரு இடம் விடாம போட்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கா இல்ல போய் சேர்ந்துருச்சான்னு தெரியலேடி. அபசகுணமா பேசாத, பாவம் ஆன்ட்டி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னத்த சொல்லக்கூடாதோ. சரி வா, ரிசப்ஷன்ல போய் விசாரிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், யார் பார்க்கணும்? பங்கஜம் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பார்க்கணும். பங்கஜம், ஒரு நிமிஷம் இதை பார்த்து சொல்றேன். சீக்கிரம் பார்த்து எந்த வார்டுன்னு சொல்லுங்க சிஸ்டர். பார்க்குறேன் மேம், வெயிட் பண்ணுங்க. பங்கஜம், எந்த பங்கஜம்? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், ஒரு பேட் நியூஸ். என்னாச்சு? பங்கஜம்னு ஒரு அம்மா அட்மிட் ஆயிருந்தாங்கல்ல, அவங்க இப்பதான் இறந்து போயிட்டாங்க. அவங்க அட்டெண்டர் யாராவது வந்தா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? எங்க அம்மா செத்து போயிருச்சா? இந்த பங்கஜம் அம்மாவோட பொண்ணா? ஆமா சிஸ்டர், எங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? உங்க 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பெயின் தாங்க முடியாம இறந்துட்டாங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஐயோ ஆண்டி, இப்போ எங்க அம்மா எங்க இருக்காங்க சிஸ்டர்? உள்ள வாங்கம்மா, வந்து பாருங்க. ஐயோ கொஞ்சம் என்னடி அலறி கொத்துனதுக்குலாம் இறந்து போயிடுவாங்களா? ஓ மை காட் ஆண்டி. ரிசப்ஷன்ல நின்னு அழுக கூடாது மேடம், உள்ள போய் பாருங்க. என்ன ரிசப்ஷன்ல நின்னு அழுக கூடாதா? செத்து போனது உங்க அம்மாவா? எங்க அம்மா. நான் அழுகாம நீ அழுகுவேன்? ஆளை மூஞ்சி முதர கட்டையும் பாரு. அம்மா அம்மா. ஐயோ ஆண்டி. அம்மா, இப்படி அநியாயமா என்ன விட்டு போயிட்டேம்மா. அம்மா. ஐயோ ஆண்டி, பொண்ணு மாதிரி நீ என்ன சொன்னீங்களே, நீங்க பொண்ணு விட்டுட்டு போயிட்டீங்களா ஆண்டி? இல்லடி, எனக்கு காலேஜ் வர்றதுக்கே விருப்பம் இல்லை. நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா தானே காலேஜுக்கு வந்து என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் இருந்துட்டு வர்றதுக்கு நான் வீட்டிலேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. கயல், என்னை கம்பல் பண்ணாதடி. எனக்கு காலேஜ் வர விருப்பம் இல்லை. ப்ளீஸ், இனிமே காலேஜ் பற்றி பேசுறதா இருந்தா எனக்கு கால் பண்ணாத, நான் வைக்கிறேன். என்னம்மா கயல், ஏன் அழுதுட்டு இருக்க? யார் ஃபோனில்? ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டு தானே, அதுக்கே அழுகுற? 10 டேஸாக காலேஜே போகல இல்லைக்கா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி வருவியா வரமாட்டியான்னு கேட்குறாளுங்க. செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல, அதனால தான். அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நீ காலேஜ் போய் தானே கையிலாகணும். ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற? படிக்கலையா நீ? படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லைக்கா. காலேஜ் போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. என்ன கையல் இப்படி பேசுகிற? படிப்பு எவ்வளோ முக்கியம் தெரியுமா ஒரு பொண்ணுக்கு? படிக்காமல் என்ன பண்ண போகிற? அதுவும் ஃபைனல் இயர் வேற, லாஸ்ட் செமஸ்டர். இதை அட்டன் பண்ணாமல் எப்படி டிகிரி வாங்குவ? டிகிரி வாங்கி நான் என்னக்கா பண்ண போகிறேன்? அம்மாவே அதை பார்க்குறதுக்கு கூட இல்லை. நான் படித்து பட்டம் வாங்கி மட்டும் என்ன ஆகிட போகுது? எல்லாம் வெஸ்ட்டுக்கா. சேச்சே, நீ நினைக்கிறது தப்பு கையல். அந்த காலம் மாதிரியெல்லாம் இல்லை இந்த காலம். ஒரு பொண்ணுக்கு பெற்றவங்களுக்கு அப்புறம் படிப்பு தான்டா ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லைன்னா அவள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லைக்கா. அம்மா உன் கூட இருந்து நீ படிக்காமல் அவங்க கூடவே இருக்கன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்களா? நான் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதே அம்மா தான்க்கா. அவங்க பேரை சொல்லி நீ வீட்லேயே உட்காந்துருந்தா அவங்க ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அவங்க எப்படி சந்தோஷமாக உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? அவங்க ஆசைப்பட்டதை நீ நிறைவேற்றணும்ல கையல். மைண்ட் செட் வர மாட்டேங்குதுக்கா. படிக்கணும்னு நினச்சாலே முடியல. அம்மா ஞாபகமாக தான் வருது. உனக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் அம்மா சொன்ன வார்த்தைகளும் ஞாபகம் வரணும் தானே? அப்படி இருக்கும்போது நீ படிக்க மாட்டேன்னு சொல்கிறது அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தும்? இந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உன்னை அவங்க கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. நீ இந்த மாதிரி எப்போதும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்படி முழுசும் கிடைக்கும்? ஒரு பொண்ணுக்கு அம்மா முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை விடணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் கையல்? அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீ தாண்டா புரிஞ்சு நடந்துக்கணும். படிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் இனிமே இருக்க போகிற காலங்களில் யாரையும் எதிர்பார்க்காம, யாரோட தயவும் இல்லாமல், யாரோட துணையிலையும் நிற்காம நீ ஒன்றை பார்த்துக்க முடியும். அதுக்காகவாது படிப்பு உனக்கு வேணும் கையல். நீ கண்டிப்பாக காலேஜ் போகணும். நீ நல்லா படிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நானும் ஜீவாவும் பண்ணுறோம். சரியா அக்கா? இன்னும் 4 நாளில் அம்மாவுக்கு சாமி கும்பிடுவோம்ல, சாமி கும்பிட்டுட்டு நீ உடனே காலேஜ் கிளம்புற, ஓகேவா? இல்லைக்கா, என்னை உண்மையாகவே உன் அக்காவா நினைக்கிறல்ல நீ? எனக்கு அப்படி கேட்குறீங்க? என்னை உண்மையாகவே உன் அக்காவா நினச்சேன்னா நீ கண்டிப்பாக காலேஜ் போகணும். இந்த செமஸ்டர் நல்லபடியாக கிளியர் பண்ணணும், ஓகே? ம், சரிங்கக்கா, நான் போகிறேன். வெரி குட், இப்படி தான் இருக்கணும். சரி சரி, நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் கண்டிப்பாக இன்னும் 4 நாளில் காலேஜ் வந்துடுவேன்னு சொல்லு. அம்மா ஃபோட்டோக்கு விளக்கேற்றாமல் இருந்தது, நான் போய் விளக்கேற்றி பூ போட்டு வைக்கிறேன். ம், சரிங்கக்கா. மருதாயி, மருதாயி, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு வந்து பாருமா. மருதாயி, என்னங்க அடுப்புல வேலையா இருந்தேன், என்ன வேணும்? காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. ஓ, இந்த வாரேன் வாரேன். கரண்ட் பில் எழுத வந்திருக்கோமா? சரிங்கப்பா, எம்புட்டு பில்லு வந்திருக்கு? 8500 ரூபா வந்திருக்குமா? தம்பி நல்லா பார்த்து சொல்லுங்க. என்ன 8500ங்கறிய? பார்த்துதாம்மா சொல்லியிருக்கேன், 8500 தான் வந்திருக்கு. என்னப்பா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிய? 8500 எம்புட்டு வரும்? நாங்க எப்போதும் 2000க்குள்ள தானே கட்டுவோம். இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா வந்திருக்குமா? என்னன்னு பார்த்துட்டு ஆபீஸ்ல பேசிக்கோங்க. ஆபீஸ்ல போய் பேசணுமா? என்ன தம்பி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? 8500 ஒரு காலத்திலயும் நாங்க கட்டினதில்ல. எத்தனை குடும்பம் குடியிருக்கோம் 8500 கட்டுறதுக்கு? அழுங்க பார்த்து எழுதுங்க. அம்மா நல்லா செக் பண்ணி தாம்மா எழுதியிருக்கேன், 8500 தான் வந்திருக்கு. ஒரு நாளையில உழுதுல இம்புட்டு கரண்ட் பில்லு வந்தது இல்லையப்பா, என்ன நீ இப்படி சொல்ற? அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குமா? நான் எப்படி உங்களுக்கு அதிகமா எழுத முடியும்? அங்க வந்த பில்ல தான் நான் எழுதி கொடுக்குறேன். என்னப்பா, நான் என் புருஷன், என் மையன் மருமக, நான் இருக்கிறது 4 பேரு. 4 பேருக்கு இம்புட்டு கரண்ட் பில்லுன்னா என்னத்த சொல்ல? யூசேஜ் இருக்குமா? அதனால தான் கரண்ட் பில் வந்திருக்கு. அதிகமாக எல்லா இடத்துலையும் ஏசி, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால கூட வந்திருக்கலாம். முன்னாடி எழுவு மக்கா, இப்போத்தே வெயிலே ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே இம்புட்டு காசுன்னா இனி போக போக எம்புட்டு வரும்னு தெரியலையே. சரி, அட்டையை கொடுங்க. இந்தாங்கம்மா. 8500 பில்ல, என்னத்த சொல்ல? மருதாயே, யாருடி? யார் வந்திருக்கிறது? இம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருக்க? கரண்ட் பில்லு எழுத வந்திருக்காங்க. 8500 ரூபா பில்லு போட்டுட்டு போறாங்களே, என்ன சங்கதி? என்னடி சொல்ற? 8500? நம்மளுக்கா இல்ல பக்கத்து வீட்டுக்கா? ஆமா, பக்கத்து வீட்டு பிள்ளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போறானாக்க. நம்ம வீட்டு பில்லு தானே, அதிகமா எல்லாம் ஓடி இருக்கு, அதனாலதான் இம்புட்டு காசுன்னு கொடுத்துட்டு போறாங்க. அதிகமா ஓடி இருக்கா? என்ன 8500 ரூபாய்க்கா ஓடி இருக்கு? அதை தாங்க நானும் அந்த பயல்கிட்ட கேட்டேன். வந்ததை எழுதி கொடுத்துட்டு போறேன், மேலே வேசனம்னா ஆஃபீஸ்க்கு போங்கன்னு சொல்றாங்க. என்னத்த சொல்ல? பொழுதன்னைக்கு ரூம்ல ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஏசி ஓடன மெனிக்கா இருக்கு. ரூம்ல ஏசி போட்டுக்கிறது பத்தாதுன்னு ஆள்லையும் வேற ஏசி. அவங்க போய் உட்கார்ற இடம் பூரா ஏசி போட்டுக்கிட்டு குளிர வச்சா அப்புறம் 8500 தான் வரும், 18500 தான் வரும். ஹலோ, ஏய், எனக்கு அதை ஆர்டர் போட சொன்னேன்லடி, ஆர்டர் போட்டியா இல்லையா? இன்னும் எனக்கு பார்சல் கைக்கு வந்தே சேரல. இது என்னன்னு பார்த்தா ஆர்டர் போட்டு விட, சரியா? ஓகே ஓகே, பாய். அம்மியா, இந்த மாசம் கரண்ட் பில்லு 8500ன்னு சொல்றாங்க. என்னது 8500? உழுதன்னைக்கு ஏசியை போட்டுக்கிட்டே இருந்தா 8500 வராம என்ன செய்ய? ஏசி போட்டுட்டு உட்காந்துருக்கேனா? நான் தான் பொழுதோட வீட்டுல இருக்கேனா ஏசி போட்டுட்டே திரியறதுக்கு? அப்புறம் நாங்களா ஏசியை போட்டுட்டு உட்காந்துருக்கோம்? என்னத்த, காலையிலேயே மாமா வம்பளுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாரா? வம்பளுக்கு என்னப்பா இருக்கு? உள்ள சரியத்தை மாமா சொல்றாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிகமா வந்திருக்கே. பொழுதோட மாமா தான் உட்காந்து டிவி பாக்குறாரு. ஒரு நிமிஷம் கூட அந்த டிவிக்கு ஓய்வே கிடையாது. அவர் டிவி பார்க்குற நேரம் ஃபுல்லா ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு. ரூமுக்கு போனா அங்கேயும் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, எல்லாம் பண்ணுது. உங்களுக்காக தான் இந்த மாசம் கரண்ட் பில்லு இவ்வளோ வந்திருக்கும். ஏன் மேல தூக்கி பழிய போடுறீங்க? பொழுதோட குர்ரான்னு முடியாதவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. சும்மா காட்டப்பாரு மோட்டப்பாருன்னு எம்புட்டு நேரம் இருக்கிறது. அதனால பொழுதுபோக்குக்கு என்னத்தை இந்த டிவியை பார்த்தா அதில் இல்லாமல் கரண்ட் பில்லு வந்து கூடுது. டிவிக்கெல்லாம் ஒன்றும் அம்புட்டு கரண்ட் பில்லு வராது. டிவியை மட்டுமா பார்க்குறாரு? பகல்லையும் லைட் எரியுது, நைட்டும் லைட் எரியுது. நைட்டு 11 மணி வரைக்கும் டிவி பார்க்குறாரு. அப்போ ஃபேனும் ஓடுது, லைட்டும் ஓடுது. அப்போ கரண்ட் பில் எகுறாமல் என்ன பண்ணும்? கரண்ட் பில் இந்த மாதம் நீங்களே கட்டிக்கோங்க, எங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது. என்ன
வாய் ரொம்ப நீளுது என்ன? இப்போ எதுக்குங்க நீங்க எகுறிய? விடுங்க பேசிக்கிருவான், தம்பி வரட்டும். பின்னாடி தம்பி வரட்டேன். நான் டிவி பார்க்கறதுனாலதான் 8500 பில்லு வந்திருக்கா? ஆமா, வயசான காலத்துல எதையாவது கொடுக்கறத சாப்பிட்டோமா விழுந்து படுத்தமானு இருக்கிறது கிடையாது. ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டோடயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபுல் டே டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கனெக்ஷன் கட் ஆனா கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த அளவுக்குள்ள பதறி போறீங்க. வயசான காலத்துல மனுஷ மக்களோட பேசுறதுக்கு நேரம் இல்லாம என்னத்தையோ பொழுதுபோக்குக்கு இதை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? என்ன வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கணுமா? உங்க வயசுல உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போகாமலா இருக்காங்க? எவ்வளவோ தொழுக்குன்னு முடியாம கிடக்கிறவங்க கூட நைட் மேன் வாட்ச்மேன் வேலைக்கு போறதும் பகல்ல வாட்ச்மேன் வேலைக்கு போறதும் மாசம் 10,000 கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களை மாதிரி மாசம் 10,000 கரண்ட் பில்லுக்கு மட்டுமே யாரும் செலவு பண்றது இல்ல. அது சரி, கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணின வீட்டையும் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துறேன்னு ஒரு வேலைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாங்க உங்களுக்கு வேலை செய்யணும். கரண்ட் பில்லு வந்து அதையும் நாங்களே கட்டணுமா? நல்லா இருக்குமா ஓ நியாயா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா உன அந்த வீட்டை இழுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உடனே நாங்க வாய் அடிச்சுட்டு பேசாம போயிடணும். அட அப்பா, இந்த வீட்டை நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்ததும் போதும், உங்ககிட்ட நாங்க பேச்சு வாங்குறதும் போதும்டா சாமி. கரண்ட் பில்லு வந்ததுக்கு காரணம் சொல்றதை விட்டுட்டு கண்டதையும் பேசி இருக்கிறீரிய. இந்த வீட்டை நான் எழுதி கொடுக்கலைன்னா இன்னைக்கு மகாராணி மாதிரி ஷோரூம் வச்சிருக்கோம்னு பேக்க தூக்கி தோல்ல ஓட்டுட்டு உங்களால போயிட முடியுமா? ஆமா, நீங்க எழுதி கொடுத்ததோட நாங்க சும்மா தான் உட்காந்துருக்கோம் பாருங்க. 3 வேளையும் மூக்க பிடிக்க வீட்லயே தின்னுட்டு உட்காந்துருந்தா சம்பாத்தியம் கைக்கு வந்து சேர்ந்துரும். அந்த ஷோரூமையும் ஆளாக்கணும், 4 பேரை போல நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு அந்த ஷோரூமுக்காக நாங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிக்க நேரம் இல்லாம பொண்டாட்டி புருஷனும் ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மா எழுதி கொடுத்தோம் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீன் இல்லை நான் இல்லை, உழைச்சாத்தான் 10 காசு பார்க்க முடியும். வீட்டில் படுத்து கிடந்தா எப்படி காசு பார்க்க முடியும்? என்னத்தையோ நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு ஒரு வழியத்தான் காட்டி விடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிழைச்சிக்கிறேன்னு அதையுமா நாங்கள் வந்து ஆளாக்க முடியும்? நல்லா உள்ள இருக்குவோம் சரி. அடேங்கப்பா, ரொம்ப நல்ல வழியை காட்டிட்டீங்க. அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகிறது அவனுக்கு தான் தெரியும். உழைச்சி கொண்டது போறது தெரியாம உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்? சௌமியா, இதோ வரேங்க. சௌமியா, இதோ வரேன். என்ன திமுறா பேசிட்டு போறா பத்தியா? எல்லாம் அவன் கொடுக்குற இடம். எழுதி கொடுங்கன்னு ஆடு நீல. அதுக்கு தான் இன்னைக்கு என்னைய வாட்ச்மேன் வேலைக்கு போக சொல்றா. நாளைக்கு உன்னை 10 பத்திரம் தைக்க போக சொல்லுவா. நீனு ரெடியா இருந்துக்க. ரவி, இன்னைக்கு சனிக்கிழமை வேற பாப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு பாக்குறேன். இன்ன வரை ஆளையே காணா. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கண்டி, பிள்ளைய கூட்டிட்டு வா. இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, அடுத்த வாரம் பாத்துக்கலாமா? ஏண்டி, ஒரு வாரம் பிள்ளைய பார்க்காம இருக்க சொல்றியா? ஒட்ட வாங்க வர ஆஸ்கல், எதுக்கு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு தெரியுற நீ? ஒழுங்கா பிள்ளைய கூட்டிட்டு வா. மாப்பிள்ளை அன்னைக்கு ஆப்பம் கேட்டாருன்னு சொன்னில, அரிசி ஊற போட்டு ஆட்டி வச்சிருக்கேன். வந்த உடனே சுட சுட ஊத்தி தரேன். வாடி, கூட்டிக்கிட்டு வா. அம்மா, நானும் ஆப்பத்துக்கு ஊற போட்டிருக்கேம்மா. இங்கேயும் மாவு நிறைய இருக்கு. அவர் இங்கேயே சாப்பிட்டுக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் அங்கே வந்தேன்னா இங்கே அரைச்ச மாவு வேஸ்ட் ஆயிடும்ல. ஏய், என்ன பொய் சொல்லிட்டு தெரியலையா? நீ என்னைக்கு ஆப்பத்துக்கெல்லாம் மாவாட்டி இருக்க? இட்லி தோசைக்கு ஆட்ட சொன்னாலே உனக்கு உடம்பெல்லாம் நோகும். ஆப்பத்துக்கு ஊற போட்டு ஆட்டி வச்சிருக்கலாம். உத வாங்காம ஒழுங்கா கிளம்பி வா. எதுவுமே நானும் கற்றுக்காம இருந்தா என் பொழப்பையும் பார்க்கணும்லம்மா. எனக்குன்னு குடும்பம் வந்துருச்சு. புருஷன் பிள்ளைன்னு தனியாக இருக்கும்போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தானே ஆக வேண்டியது இருக்குது. நம்மளே கற்றுக்கலைனாலும் காலங்களும் சில மனுஷங்களும் நம்மளை கற்றுக்க வச்சிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. இன்னொரு நாள் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன். வேலை இருக்குது, வச்சிடுறேன். சவி, சவி, ஒரு நிமிஷம். சவி, ஏன் இப்படி பேசுற? கால் வலி வர முடியல. இல்லைன்னா நான் கூட போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு நிமிஷம் அம்மாச்சின்னு சொல்லாம இருக்க மாட்டா. 4 நாள் ஆச்சு ஃபோன் அடிச்சு அம்மாச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடல. ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டுட்டு போவான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேங்கிறா. இந்த குடும்பத்துல என்னதான் நடக்குது? கண் திருஷ்டி பட்டது மாதிரி என் பிள்ளைய 2 அவாறு நிக்குதுகளே. பெத்தது 2 இதுகளும் இப்படி நின்று அந்த பெத்த மனசு என்ன பாடுபடும்? அத்தை, என்ன சத்த, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றது நயன்தாரா, யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ, என் பிள்ளைங்க 2 இப்படி தனித்தனியா நிக்குது. என்ன சத்த? இந்த விக்கி ஏமா இப்படி நடந்துக்கிறான்? அவ என்ன வேணுக்குன்னு ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொன்னா? அவளோட சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்காம இவன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு பேசுறான். சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஏதோ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு தெரியறான். அப்புறம் எப்படி அவ அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரணும்னு தோணும்? வந்தவகிட்ட வாய் நிறைய சிரிச்சு பேசினா தானே அவ அடுத்த முறை அம்மா வீடு வருவா. என்னத்த சொல்லன்னு தெரியல. சாரி அத்தை,
என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுல தான் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாரி அத்தை, இப்படி நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லைன்னா நான் அண்ணியை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன் அத்தை. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீ ஏன் ஒன்றை தப்பாக நினைக்கிற? அவன் ஏதோ புரிதல் இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கான். சரியாயிரும்னு பார்க்குறேன். நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இன்னும் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் போகுது. ஏதோ என் பிள்ளைய மேலே யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், அதுவும் முடியலை, கால் வலிக்குது. இந்த பிள்ளையவும் பார்க்க முடியல. இந்த வயசான காலத்தில் இப்படி புலம்ப வைக்குதுகளே. நல்லா இருந்த குடும்பத்தில் நாரதர் புகுந்தது மாதிரி ஒற்றுமையாக எப்போதும் சந்தோஷமாக இருந்த அக்கா தம்பிக்குள்ள நம்மளால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். நான் முதல்ல அண்ணி வீட்டுக்கு போய் என்னன்னு பார்க்குறேன். சாரிம்மா, நீ பாப்பாவை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்கு வேற வழி தெரியலம்மா. அவன் என்னை பார்க்க அவனோட கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. என் தம்பியை இப்படி ஒரு ஆளாக என்னால் பார்க்க முடியலம்மா. அவன் கூட ஜாலியாக பேசி சிரிக்காமல் சண்டை போடாமல் என்னால் இருக்கவும் முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க இந்த அளவுக்கு மாறிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் தம்பி என்னை விட்டு மொத்தமாக பிரிஞ்சிருவானோன்னு பயமாக இருக்குமா. அதுக்காக கொஞ்சம் நாள் நான் தள்ளியே இருந்துக்கிறேம்மா. சாரிம்மா, சாரி. உங்கள் பேத்தியை உங்ககிட்ட இருந்து நான் பிரித்து வச்சுட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. காரியம் முடிகிற வரைக்காவது விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அணைஞ்சு போனதை கவனிக்கவே இல்லை பாரு. ஏய், என் மருமக போட்டோ கிட்ட நீ என்னடி செய்யற? டி, அம்மா ஃபோட்டோ கிட்ட விளக்கு ஏற்றாம இருந்தது, அதான் விளக்கேற்றிட்டு இருக்கேன் பாட்டி. உசுரோட இருந்தவள போட்டால வச்சது பத்தாத, போட்டால இருக்கையிலையும் அவளை போய் கொடுமைப்படுத்தணுமா? உன் முகரக்கட்டையை கொண்டு போய் அவன் மூஞ்சிக்கு முன்னாடி காட்டுன, அவ ஆத்மா என்னன்றி சாந்தி அடையும். இல்லை பாட்டி, அத்தை அன்னைக்கு போகும்போதே சொல்லிட்டு போனாங்க, காரியம் முடிகிற வரைக்கும் விளக்கு ஏற்றணும்னு. விளக்கு அணைஞ்சிருந்தது, அதனால தான் ஏற்றினேன். விளக்கேத்துறதுக்கு இந்த வீட்டில் 2 ஒம்பளை இருக்கும். எங்களுக்கு தெரியும் என் மருமகளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஒன்றும் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லலை. இந்த வீட்டுக்கு நீ இப்போ ஒரு வேலைக்காரி மாதிரி மட்டும் நடந்துக்க. மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியாத. ஏன் பாட்டி எப்படி சொல்கிறீங்க? அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தானே. அம்மா மாதிரியா? அத்தா தாயே, நீ யாரையும் தயவு செஞ்சு அம்மான்லாம் சொல்லிடாதத்த. நீ பிறக்கும் போதே நம்மால முழுங்கிட்டு பிறந்தவ. இப்ப இவளையும் வந்து அம்மானு கூப்பிட்டு இவளையும் சேர்த்து முழுங்கிட்ட. அடுத்து யாரெல்லாம் முழுங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க? பாட்டி, குடும்பத்தோட மன நிம்மதியை மொத்தமா குழி தோண்டி பிதைச்சு என் பேத்தி வாழ்க்கையவும் பறிச்சுட்டு இன்னைக்கு வந்து நல்ல வேஷம் போட்டு என் மையன் என் மருமக முன்னாடி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிய. பாட்டி, நான் கையலுக்காக தான் இருக்கேன். கையலுக்காக இல்லடி, கையல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க. டி, அவளே அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. நீங்கள் ஏன் அவளை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துறீங்க? அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ எங்கள் கூட நல்லா தான் இருக்கா. எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்காளா? எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காடி. தான் கட்டிக்க போற ஒருத்தனை இன்னொருத்தி கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் அவ கூட உறவு வச்சு அக்கா கொக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்? என் பேத்தி அவ்வளோ பெரிய இடத்துல ஒசந்து இருக்கான்னு அர்த்தம். ஆனா அவ வாழ்க்கையை தட்டி பறிச்சு நம்ம சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவ வீட்லயே வந்து உட்காந்து ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்கு என் பேரன் பொண்டாட்டியை அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே என் குடும்பத்தோட மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு ஒரு உசுரையும் காவ வாங்கிட்டேன். இனி யாரெல்லாம் என்ன பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருந்து உள்ள நுழைஞ்சிருக்க. அம்மாச்சி, ஜீவா, அவ்வளோ தூரம் படிச்சு சொல்றேன்ல, இங்க உள்ளவங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. உன்னோட அன்புக்கும் பாசத்துக்கும் இவங்கெல்லாம் தகுதியானவங்களே கிடையாதுன்னு சொல்ல புரிஞ்சுக்காம இங்க வந்து இருந்துட்டு ஏண்டி உன்னை நீனே அசிங்கப்படுத்திக்கிற? ஜீவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா. பாட்டி சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தான் வரேன். இல்லை ஜீவா, ஃபோட்டோக்கு விளக்கேத்தாம இருந்தது. நான் சொல்லிட்டேனே, உன் நல்ல மனசெல்லாம் இங்க யாருக்கும் புரியாது. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதியும் இவங்களுக்கு கிடையாது. முதல்ல கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லை ஜீவா, கையில உன் தங்கச்சி மாதிரி நினைச்சா அவளை நீ பாத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க. உன் நல்ல மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அம்சா, நீ கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இவளை யாரும் இங்க ஒண்ணு வாசனை அழைக்கலப்பா. உன் பொண்டாட்டி தான் ஏதோ வந்து நடுமனைக்குள்ள நுழைஞ்சது மாதிரி நுழைஞ்சுக்கிட்டு தெரியுறா. போதுமா? அலையா விருந்தாளியா வந்ததுனால உன்னை நாயின்றாங்க. இதுக்கு மேல ஒரு அசிங்கம் உனக்கு தேவையா? வா போலாம். முதல்ல கையல் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் ஜீவா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வா போவோம். இல்லை ஜீவா, கையல். சார், உனக்கு புரியுதா புரியலையா? என் பொண்டாட்டி எல்லாம் கண்டவங்க கிட்ட அசிங்கப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வா போவோம்.
ஏய் உன் ஆத்தால 10 மாசம் சுமந்து பெத்தவடானா உன்னையவும் ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். இன்னைக்கு இந்த அம்மாச்சி கண்டவளா போயிட்டேன். எங்கேயோ இருந்து வந்தவ உனக்கு வசதியா போயிட்டாளா? நீ வாடி. பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல கண்டவளையும் கூட்டி கொண்டு வந்து கும்மால் அடிக்கிறீல, உன் குளம் விருத்தி ஆகாதடா. நீ இப்படியே மொட்டை பயிலாதான் காலம் போல இருக்க போற. புள்ள குட்டின்னு எதுவும் இல்லாம நீ கஷ்டப்படுற போறத நான் கண்ணால பார்க்கத்தாண்டா போறேன். என்னடி என்ன என்ன பத்தாதெல்லாம் அம்சாக்காவை ஏன் இப்படி பேசுற? அத்தானுக்கு சாபம் கொடுக்குற? சாபம் கொடுக்கலடி, வயிறு இருந்து சொல்றேன். அவனுக்கு குளம் விருத்தி ஆகாது. நீ இவ்வளவு மோசமானவளா அப்பத்தா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அத்தா யாரு? ஓ மக வயித்து பிள்ளை தானே? அவன் என் மக வயித்து பிள்ளைனா நீ என் மய வயித்து பிள்ளடி. உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அவன் நல்லா இருப்பேன், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அத்தானுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். யார் யாருக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்கோ அதுபடி தான் அப்போ தான் நடக்கும். மனுஷங்களால் எதையும் மாற்றி எழுத முடியாது. இதை நீ என்னைக்கு மறந்துட்டு அக்காவை ஏற்றுக்கிறியோ அன்னைக்கு தான் நானும் உன் கூட பேசுவேன். இது நல்ல கதையாவில் இருக்கு. வந்தவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நீங்கள் எங்க கூட பேச மாட்டீங்களாக்க? எனக்காக வந்திருந்த அம்சாக்காவை இப்படி நாய் அடித்து விரட்டி விடுறது மாதிரி விரட்டி விடுற, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்பத்தா. உன் குணத்தை நீ மாற்றிக்காத வரைக்கும் உன் கூட நான் பேசவே மாட்டேன். இனிமேல் என் கூட நீ பேசாத. அப்படிலாம் அடி கையலு, உனக்காக தாண்டி அப்பதான் இம்புட்டு தூரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கிறாம நீ பாட்டுக்கு போறிய என்ன? இதுல ஒரு சைன் பண்ணிட்டு பங்கஜம்மாவோட பாடி வாங்கிக்கோங்க. ஏம்மா, சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு என்ன கோடீஸ்வரி ஆக்க வேணும் பார்த்தா உன் சாவுக்கு கையெழுத்து போட்டு என்ன தெருக்கோடியில நிக்க வச்சுட்டியம்மா. ஏம்மா சிஸ்டர், சிஸ்டர் எங்க அம்மா பங்கஜத்துக்கு என்ன ஆச்சு சிஸ்டர்? என்ன உங்க அம்மா பங்கஜம்மா? சிஸ்டர், எங்க அம்மா வலி தாங்க முடியாம இறந்து போயிட்டதா இப்பதான் ரிசப்ஷன்ல சொன்னாங்க. எங்க அம்மா எங்க இருக்காங்க சிஸ்டர்? ஏய் யாரு நீ? அம்மா நீங்க யாரு? என்ன சிஸ்டர், பங்கஜ அம்மாளோட பொண்ணு. என்ன இப்படி கேக்குறீங்க? நான் எங்க அம்மா இறந்து போன துக்கத்துல இருக்கேன். இப்ப வந்து நீ யாரு நீ யாருன்னு மாத்தி மாத்தி கேக்குறீங்க. அம்மா அம்மா என்ன நடக்குதுங்க? யார் இந்த பொண்ணு? டீலடி குஞ்சாயி வந்து குட்டியை கிளப்பிக்கிட்டு இருக்கா. எவ அவ? நீதான் சொல்லு. யார் அவ? எனக்கு என்னடி தெரியும்? அம்மா 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 5 பவன் தங்க செங்கலி கொடுக்கறேன்னு எனக்காக வச்சிருந்தியம்மா. 2 பவுன்ல வைரத்தோடு கொடுக்கறேன்னு எடுத்து பாத்தியம்மா. ஏம்மா 5 ஏக்கர் தொன்னந்தோப்பு 8 ஏக்கர் வாழைத்தோப்பு எனக்காக என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னியம்மா. எதுவுமே கொடுக்காம போயிட்டியம்மா. ஏம்மா தங்க விக்கிற விலைக்கு எங்கம்மா எதுக்கடி உனக்கு தங்க செங்கலி கொடுக்கணும்? இதுல வைரத்தோடு வேணுமா? 5 ஏக்கர் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பா? ஏறி மிதிச்சுனா நரம்பு தெரிச்சு போயிடும். யாருக்கிட்ட வந்து யார்கிட்ட சொத்து கேக்குற? அம்மா நீங்க எல்லாம் யாரு? மேடம், நீங்க சொல்ற பங்கஜம்மாவோட பொண்ணு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. எங்க அம்மா எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கு. அவங்க எல்லாம் எங்க அம்மாவை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுல ஒருத்தவங்களா இருக்கும். ஆனா நான் தான் பெத்த மக. எனக்கு தலையே சுத்திரும் போல் இருக்கு. என்ன நடக்குது லைலா? புரிஞ்சு போச்சுடி குஞ்சாயி, புரிஞ்சு போச்சு. எவ்வளவு ஒருத்தி சொத்து காசப்பட்டுட்டு இப்படி கிளம்பி வந்திருக்காளுங்க. இவளுகளை சும்மா விடக்கூடாதுடி. ஆனா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கே. எனக்கே டவுட்டா இருக்குல்ல. பணத்துக்காண்டி வந்திருக்காளுகடி. பணம் பறிக்கிற குரூப். பணம் பறிக்கிற குரூப் எப்படி ஒன்ன மாதிரியே இருக்க முடியும்? என்ன மாதிரியா? ஆமா, ஒன்ன மாதிரியே முடி, ஒன்ன மாதிரியே முகம், ஒன்ன மாதிரியே அச்சசல் அப்படியே இருக்கா. கண்ணாடி மட்டும் போட்டா நீதான் லைலா, அவதான் நீ. அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நல்லா பாரு. அமுகு டுமுகு அமால் டுமால்.